முத்துவும் மீனாவும் நம்ம கிறிஷை பற்றி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவும் மனோஜ் மட்டும்தான் கிறிஷை கூட்டு வந்து வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. மற்ற எல்லாருக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த உடனேவும் ரோகிணி வந்து நம்ம ரோகிணியுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் வீட்டில் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல, மீனா கூடலாம் ரொம்ப பேசாதீங்க வைக்காதீங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப பழகிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. நீங்கள் தானே இந்த மாதிரி பேச போய் இப்போ கிறிஷை கொண்டு வந்து வளர்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னமோ கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆன மாதிரி இவங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லாதது கணக்கட்டாக கிறிஷை கூட்டு வந்து வளர்க்கணுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ உங்களுக்கு ஃபோன் போடுவாங்களாம், ஃபோன் போட்டு உங்ககிட்ட சம்மதம்னு கேட்டதுக்கப்புறம் கிறிஷை கூட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே நம்ம ரோகிணியுடைய அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே ஃபோன் போட்டாங்க, ஆனால் நான் அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்க. எதுக்கு ஃபோன் போட்டாங்கன்னு தெரியுமா? கிறிஷை கூட்டு வந்து வளர்க்குறதுக்கு கேட்குறதுக்கு தான் ஃபோன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனேவும் ரோகிணியுடைய அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க ஏன் கொண்டு போய் கிறிஷை வளர்க்கணும் அப்படிங்க? நீ சொன்னேல்ல அவங்க அம்மா ஃபாரினில் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைய நான் தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க இறக்கப்பட்டு இந்த குழந்தைய வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்கோமா, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க. உடனே ரோகிணியுடைய அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. நான் என்னடி சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. நீயா ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? விடு, என்கிட்ட பேசுனாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணியுடைய அம்மா சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் அந்த மாதிரி இருந்த உடனேவும் ரோகிணி சோகமாக பார்லருக்கு போகிறாங்க. போன உடனே அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என்ன ரோகிணி சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நல்ல வேலைப்பா, நான் கிறிஷோட பர்த்டேக்கு வந்தேன்னா நல்லா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் வசமாக மாட்டியிருப்பேன் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஆமாம், நீ வந்திருந்தனா மாட்டியிருப்போம், மொத்தமாக மாட்டியிருப்போம் அப்படிங்க. நல்ல வேலை அவங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் வந்துட்டு போம்மா பர்த்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இல்லைம்மா வேலை இருக்குது அப்படின்னு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் ரோகிணி, அதெல்லாம் விடு. நீ என்ன பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்து ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் போனேன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்தாங்க, முத்து மீனாவும் வந்தாங்க, அதனால் என் பையன்கிட்ட நின்று கூட கேக்கு வெட்ட முடியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனேவும்